இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2026 ஆண்டவரின் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அங்கே பழைய வேலைக்கு செல்லுகின்ற வழியில் நிறைய ஸ்தலங்கள் நிறுவப்பட்டிருக்கும், சிலுவை பாதை ஸ்தலங்கள் நிறுவப்பட்டிருக்கும். அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அங்கே அந்த புனித பெயர் எனக்கு தெரியவில்லை. அந்த புனித பெயரை போர்டில் எழுதி ஒரு வரி அங்கே போடப்பட்டிருக்கும். ஜபிக்கின்ற 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அது புனிதர் பேர் எனக்கு நினைவில்லை. ஜபிக்கின்ற 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுகிறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சகோதரர்களே, ஜபிக்கின்ற 100 பேர் அந்த புனிதருக்கு வேணுமா? ஜபம் அவ்வளவு வல்லமையானது. அவர் கேட்டது 100 பேர். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 பேரை மட்டுமே கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்து காட்டினார். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 12 பேர். அந்த 12 பேரும் ஒரு மெத்த படித்த மேதாவிகள் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய அறிவு ஜீவிகள் கிடையாது. சாதாரண மக்கள். வரி வாங்கினவர், மீன் பிடிச்சவர், சாதாரண மக்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் இயேசு இந்த உலகை ஜெயித்து தன்னுடைய பெயரை நிலைநாட்ட அந்த உலகத்தில். அப்படி கடவுள் இறைமகன் இயேசு தேர்ந்து கொண்ட 12 அந்த திருச்சபையின் தூண்கள். இன்றைய முதலாவது வருது பாருங்க. இன்னைக்கு 12 அடிக்கற்களை கொண்டு தான் மேலே திருச்சபை கட்டப்பட்டிருக்குதான். அந்த 12 அடிக்கற்களில் ஒரு கல் தூய பர்த்தலமேயு. அவருடைய விழாவைத்தான் இன்றைக்கு தாயாம் திருச்சபை கொண்டாடுகிறது. இவரை நத்தனியேல் என்று அழைப்பார். நத்தனியேல் என்று அழைப்பார். இவர் இயேசு கிறிஸ்துவால் கபடு அற்றவர், உண்மையானவர் என்று அழைக்கப்பட்டவர் நத்தனியேல். இவருக்கு இன்னொரு பெயர் பர்த்தலமேயு. சகோதரர்களே, 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தூய ஜெரோம் தன்னுடைய புத்தகத்தில் குறித்து வைத்திருக்கிற ஒரு செய்தி இது. இவர், அதாவது பர்த்தலமேயு, இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு, அவர் உயிர்த்த பிறகு அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்ததாகவும், கொங்கணம் கடற்கரை பகுதியில், மும்பை பகுதிகளிலே அவர் நற்செய்தி பணி செய்ததாகவும், இங்கு நற்செய்தி பணி செய்துவிட்டு இங்கிருந்து அர்மேனியா தேசத்திற்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவித்ததாகவும் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தூய ஜெரோம் என்பவர். சகோதரர்களே, இவர் அர்மேனியாவுக்கு போனார். அங்கே இருக்கின்ற பொலிமியோஸ் என்கின்ற அரசருக்கு நற்செய்தி அறிவித்தார். இதனால் அவர் திரு அவையை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு அவர் வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறினார், ஞானஸ்நானம் பெற்றார். இதனால் அவருடைய சகோதரன் ஒருத்தர் இருந்தார், அஸ்தியாஜஸ் என்பவர். அவனுக்கு பர்த்தலமேயு மேலே அவ்வளோ கோபம். என்னுடைய சகோதரனே இவன் கிறிஸ்து மதத்துக்கு இழுத்துட்டானே இவன் என்று சொல்லி பர்த்தலமேயுவை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய தோலை உரித்து அவரை தலை கீழாக சிலுவையிலே அறைந்து கொண்டதாகவும் பாரம்பரிய செய்திகள் சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை மெய்ப்பிக்கும் விதமாக மைக்கேல் ஆஞ்சலோ ரோம் நகரில் சிஸ்டைன் என்ற பேராலயத்தில் வரைந்த ஓவியத்தில் தூய பர்த்தலமேயு தன்னுடைய
உரிக்கப்பட்ட இந்த தன்னுடைய சதைகளை அப்படி பிடிச்சு கொண்டு இருக்கிறது போல ஓவியம் அந்த ஆலயத்திலே வரையப்பட்டிருக்கிற இன்னும் போல பார்க்கலாம். சகோதரர்களே, நத்தனில் என்று சொன்னால், பத்திரமே என்று சொன்னால் கடவுளுடைய கொடை என்பது பொருள். பத்தலமே என்ற வார்த்தைக்கு கடவுளுடைய கொடை என்பது பொருள். உண்மைதான். கடவுளால் கொடையாக பெறப்பட்டவர் அவரையே கடவுளுக்கு நம்ம திருப்பி அவர் கையளித்தார், ஒப்பு கொடுத்தார்னு சொல்லலாம். அர்மேனியா போனார் இல்லையா, நட்சத்திரம் அறிவித்தார் இல்லையா, எவ்வளோ பகை எதிர்ப்பு அங்கே இருந்துச்சு. இவர் என்ன பண்ணிருக்கலாம், ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, இனிமேல் நான் நட்சத்திரம் அறிவிக்க மாட்டேன், பின்வாங்கியிருக்கலாமே. உயிருக்கு பயந்து செய்தாரா? யோசித்து பார்க்கணும். உறுதியோடு நின்றார். இன்று அவர் திருச்சபை நினைவு கூறுகிறது. சகோதரர்களே, இவரை போல நமக்கும் உறுதியான விசுவாசம் இருக்க இவர் வழியாக ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவரே, பத்திரமை போல் நாங்கள் உறுதியான விசுவாசம் கொண்டு உமக்காக வாழ, உமக்கு சாட்சியாக உலகத்திலே வாழ வரம் தாரும் என்று கேட்டு ஜெபிப்போம். வரத்தை கேட்டு இந்த உலகத்திலே கடவுள் சாட்சியாக வாழ முயற்சிப்போம். நான் சந்திப்போம்.